பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3BHK படத்தோட ட்ரெய்லரை வந்து படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3BHK வந்து நம்ம ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில் நம்மளோட சித்தார்த் அப்புறம் சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ஜானரில் வந்து ரெடியாக இருக்குது. குறிப்பாக இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சித்தார்த் வந்து உள்ளே என்ட்ரி ஆகையில் வந்து அவங்க வீடு ஃபுல்லாக வந்து அந்த வெள்ளத்தினால மிதக்குது. அப்போ வந்து அந்த சீனை வந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்களோட முழு மோட்டிவே வந்து நம்ம வந்து ஒரு தனியாக வந்து ஒரு வீடு வாங்கி கட்டி வாழங்கணும், அதுதான் நம்மளோட லைஃப் ஆம்பிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுவும் அந்த இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த ரூம் இப்படி இருக்கணும், அந்த ரூம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் வேறு பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க வந்து அந்த வீடை வாங்கினாங்களா, வீடை கட்டி முடித்தாங்களான்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. நம்ம சரத்குமாரோட ஆசையை நம்ம சித்தார்த் வரைக்கும் அந்த ட்ரீம் வந்து பின்தொடருது. அந்த ட்ரீமை வந்து நம்ம சித்தார்த் வந்து அச்சீவ் பண்ணாரான்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. எப்படி நம்ம வந்து குட் நைட் இந்த மாதிரி படத்துலலாம் ஃபீல் குட் ஜானராக பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஃபீல் குட் ஜானராக இருக்க போது. குறிப்பாக இந்த இன்டர்வியூவில் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த ஃபீல் குட் ஜானரை குடும்பங்களில் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற அந்த இன்னல்களெல்லாம் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ கணேஷ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்கனவே வந்து 8 தோட்டாக்கள்னு ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தார். அந்த படம் வந்து ஒரு உண்மையிலேயே தரமான படம்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக அதுலேயும் வந்து நம்மளோட பாஸ்கரை வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. தியேட்ரு கத்துற சவுண்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அந்த சந்தோஷமாக இருக்கும். அது அப்படின்ற அந்த ஃபீலை வந்து அனுபவிச்சா தான் தெரியும். அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் மாதிரியே இப்போ ஒரு புது வீடு வாங்கினா எப்படி வந்து ஃபீல் கிடைக்கும் அப்படின்றத வந்து இப்போ இந்த படத்து மூலமாக அவர் கொண்டு வர விரும்புகிறாரு. குறிப்பாக இந்த ட்ரெய்லரில் எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது. என்ன மாதிரி ஆயிராதப்பா அப்படின்னு சரத்குமார் சொல்லல, நீங்கள் வந்து டிராவிட் ஃபேன், நான் வந்து தோனி ஃபேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த மோட்டிவ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். குறிப்பாக நான் வந்து எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து என்னோடய இதை வந்து விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட கடுமையான உழைப்பை வந்து போடுறாரு. அதுவும் எந்தெந்த துறையிலையோ போடுறாரு. அந்த துறையிலேருந்து அவர் அச்சீவ் பண்ணுவாரான்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. இந்த படமும் கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஒரு படத்தோட டோன் வந்து ஃபேமிலியோட மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பக்காவாக வர ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அதுதான் நடந்தது. அவங்க அந்த உணர்வை வந்து தட்டி எழுப்பி எல்லாருக்கும் வந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படி தான் வந்து சேர்த்த மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப்பையும் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நம்ம மேக் பண்ணேன். என்னால் முடிஞ்ச இந்த ப்ரமோஷனை வந்து நான் வந்து பண்ணணும், மோட் பண்ணணும், இந்த படத்தை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு அது கண்டிப்பாக தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு? பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து